இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரோல் ஆஃப் ஃபினான்ஷியல் மார்க்கெட். ஓகேவா? ஃபஸ்ட்டு டாபிக் என்னென்னா ரோல் ஆஃப் ஃபினான்ஷியல் மார்க்கெட். One of the important requisites for the accelerated development of an economy is the existence of a dynamic and resilient financial market. ஸோ இங்கே டைனமிக் அண்ட் ரெசிலியன்ட். ஸோ ரெசிலியன்ட் மீன்ஸ் வந்து பார்த்தோன்னா எப்பயுமே வந்து நிலச்சி நிற்கணும். சரி, அது வந்து டவுன் ஆயிடுச்சுன்னா கூட திரும்ப என்ன பண்ணணும், அப் கண்டிஷனுக்கு வரணும். ஸோ இதான் மெயின் என்னது ரெசிலியன்ஸ். இப்போ இங்கே வந்து பார்த்தோன்னா ஒரு ஃபினான்ஷியல் மார்க்கெட் தான் வந்து பார்த்தா ஒரு எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து ஒரு ஆதாரமாக அமையுது. சரியா? ஸோ ஒரு இம்பார்ட்டண்ட்டாக அமையுது. ஓகேவா? A financial market is of great use of for a country as it helps the economy in the following manner. சரியா? ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா ஃபினான்ஷியல் மார்க்கெட் வந்து பார்த்தோன்னா ஒரு பெரிய பங்கு வகிக்குது. சரியா? பெரிய உபயோகமாக இருக்குது. எதுனா கண்ட்ரியோடைய எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டில். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், இல்லை ஒவ்வொரு பாயிண்ட்டாக ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சேவிங்ஸ் மொபைலைசேஷன். சரியா? சேவிங்ஸ் மொபைலைசேஷன் அப்படின்னா obtaining funds from the savers or surplus units such as household individuals, business firms, public sector units, government is an important role played by financial markets. ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா obtaining funds from the savers. இந்த சேவர்ஸ் வந்து யாரெல்லாம் இருக்கலாம்னா ஒரு இண்டிவிஜுவல் பர்சனாக இருக்கலாம், இல்லை வந்து பார்த்தோன்னா ஒரு பிஸ்னஸ் ஃபார்மாக இருக்கலாம், இல்லை ஒரு பப்ளிக் செக்டர் கம்பெனியாக இருக்கலாம், அப்புறம் ஒரு கவர்மெண்ட் கம்பெனியாக இருக்கலாம். இவங்களுடைய சேவிங்ஸை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சேவிங்ஸை வந்து மொபைலைஸ் பண்ணுறது தான் என்னது ஃபினான்ஷியல் மார்க்கெட்டோடைய ஃபங்க்ஷன். சரியா? ஃபினான்ஷியல் மார்க்கெட்டோட வேலை. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தோன்னா இப்போ நம்ம வந்து நான் ஒரு இண்டிவிஜுவல் பர்சன். இப்போ என்கிட்ட வந்து பார்த்தோன்னா ஐ எம் ஏர்னிங் மந்த்லி 50,000 rupees. ஸோ இன் எவ்ரி மந்த் ஐ ஹேட் expenses of around 40,000 rupees and 10,000 rupees in the hands of saving. ஓகேவா? ஸோ 10,000 எனக்கு என்ன இருக்குது, சேவிங்ஸில் இருக்குது. அப்போ அந்த 10,000 நான் எடுத்துகிட்டு போய்ட்டு என்ன பண்ணேன்னா ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் ஒரு ஷேர்ஸ்லேயோ ஒரு டெபெஞ்சர்ஸ்லையோ ஒரு பாண்ட்ஸ்லையோ நான் என்ன பண்ணுறேன், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன். இதுக்கு பேர் தான் என்னது சேவிங்ஸ் மொபைலைசேஷன்ஸ். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரோடைய இண்டிவிஜுவலோடைய சேவிங்ஸையும் ஒரு கம்பெனியோட சேவிங்ஸையும், இப்போ ஒரு கம்பெனி வந்து மந்த்லி இயர்லி வந்து ஒரு 5 crore ஏர்ன் பண்ணுதுன்னா அந்த 5 crore என்ன பண்ணாது, கம்பெனி வந்து திரும்பவும் ரீட்டைன் பண்ணாது பிஸ்னஸில். அது என்ன பண்ணோன்னா சம் பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட்டை வந்து என்ன ஆகும், சேவிங்ஸ் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணோம். சரியா? நம்ம அக்கௌண்ட்ஸில் கூட நம்ம என்ன பண்ணுவோன்னா பார்த்துருப்போம். சரியா? ஸோ அதில் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்ன்னு சொல்லுவோம். சரியா? அப்போ அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, ரிசர்வ் பண்ணி வைப்பாங்க. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, அந்த ரிசர்வ் அமௌண்ட்டை எடுத்து வேறு ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் என்ன பண்ணுவாங்க, இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் என்ன பண்ணுவாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. இதுக்கு பேர் தான் என்னது சேவிங்ஸ் மொபைலைசேஷன். அடுத்தது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஃபினான்ஷியல் மார்க்கெட் பிளேஸ் ஏ கீ ரோல் இன் அரேஞ்சிங் த இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் thus collected in those units which are in need of the same. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் ஒவ்வொரு பெரிய கம்பெனியும் அதோட ப்ராஜெக்டை வந்து ஒரு நியூ ப்ராஜெக்ட் எடுத்தாலும் சரி, ஒரு நியூ ஒர்க்கை வந்து அதுக்கு அசைன் பண்ணும்போது அதுக்கு என்ன வேணும்னா அதிகமான ஃபண்ட் தேவைப்படும். ஸோ அப்போ வந்து கம்பெனி வந்து என்ன பண்ணணும், அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து என்ன பண்ணணும், அந்த ப்ராஜெக்டில் வந்து அவங்க போடணும். அப்போ வந்து அவங்க பேங்க் கிட்டே போகும்போது பேங்க்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அதிகமான இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாமல் உங்கள்கிட்ட வந்து இப்போ அதுக்கான ப்ராப்பர் அசட்ஸ் இருந்தால் மட்டும்தான் அந்த அசட்ஸை பேஸ் பண்ணி தே கிவன் லோன் டு த கம்பெனி. சரியா? அதர்வைஸ் தே காண்ட். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தோன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எப்படின்னா, இப்போ இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் போய்ட்டு அவங்க ரெஜிஸ்டர் பண்ணும்போது அவங்க ஷேர்ஸாவோ இல்லை பாண்ட்ஸாவோ வெளியிடும் போது அந்த ஷேர்ஸையோ பாண்ட்ஸையோ ஜென்ரல் பப்ளிக் வாங்கும்போது அவங்களுக்கு என்ன கிடைக்குது, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கிடைக்குது. சரியா? ஸோ அப்போ என்ன பண்ணலான்னா ஒரு கம்பெனிஸ்க்கு தேவையான இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து அவங்க என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். சரியா? இங்கே தேவைப்படுற ஆர்கனைசேஷனுக்கு வந்து என்னது, இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு ஃபண்ட் கிடைக்குது. அடுத்தது நேஷ்னல் க்ரோத். ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ் கான்ட்ரிபியூட்ஸ் டு த நேஷன்ஸ் க்ரோத் பை என்ஷூரிங் அன் அன்ஃபெட்டட் ஃப்ளோ ஆஃப் சர்ப்ளஸ் ஃபண்ட்ஸ் டு டெஃபிஷிட்ஸ் யூனிட்ஸ். சரியா? ஸோ இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ஃபினான்ஷியல் மார்க்கெட் வந்து நேஷ்னல் க்ரோத்துக்கு வந்து துணை புரியுதுன்றாங்க. ஸோ அப்போ எப்படி அது துணை புரியுதுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தோன்னா என்ஷூர் பண்ணுது. என்ன என்ஷூர் பண்ணுதுன்னா ஃப்ளோ ஆஃப் சர்ப்ளஸ் ஃபண்ட்ஸ். சரியா? அதாவது எந்தெந்த யூனிட், எந்தெந்த ஆர்கனைசேஷன், சரியா, எந்தெந்த செக்டார்ஸ் ஆஃப் யூனிட்ஸ்
இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய செக்டார்ஸ் ஆஃப் யூனிட்ஸ் இருக்கும். இப்போ டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும், அதே மாதிரி வந்து கார்ப்பரேட் கம்பெனிஸ் இருக்கும், ஐடி கம்பெனிஸ் இருக்கும். அந்த மாதிரி நிறைய யூனிட்ஸ் வரும். அந்த யூனிட்ஸ்க்கான சர்ப்ளஸ் ஃபண்ட்ஸ், சரி டெஃபிஷிட் ஃபண்ட்ஸை வந்து சர்ப்ளஸாக என்ன பண்ணுது, ஃப்ளோ ஆஃப் சர்ப்ளஸ் ஃபண்ட்ஸாக கொடுக்குறது தான் இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட்டோட வேலை. ஸோ இப்போ இது மூலயமா என்ன ஆகும்னா அந்த கம்பெனி வந்து ப்ராப்பராக ரன் ஆகி அது மூலயமா ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணி, ஸோ அந்த கம்பெனி பெய்டு டேக்ஸ் டு த கவர்மெண்ட் அண்ட் ஆல்சோ சரியா எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன். ஸோ எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ஆகிறதுனால ஒரு நேஷ்னல் க்ரோத் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஃப்ளோ ஆஃப் ஃபண்ட்ஸ் ஃபார் ப்ரொடக்டிவ் பர்பஸ் இஸ் ஆல்சோ மேட் பாசிபிள். இட் லீட்ஸ் டு ஓவரால் எக்கனாமிக் க்ரோத். இது வந்து பார்த்தோன்னா டிஃப்ரெண்ட் செக்டர்ஸ் ஆஃப் டெஃபிஷிட் யூனிட்ஸ்க்கு வந்து ஃப்ளோ ஆஃப் ஃபண்ட்ஸை, சர்ப்ளஸ் ஃபண்ட்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் ப்ரொடக்டிவ் பர்பஸ்க்கு ஒரு மேனுஃபேக்சரிங் செக்டார் இருக்குது, ப்ரொடக்டிவ் பர்பஸ்க்கும் என்ன பண்ணுதுன்னா ஃபண்டை வந்து ப்ரொவைட் பண்ணுது. இதனால் என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு ஓவரால் எக்கனாமிக் க்ரோத் கிடைக்குது. ஆந்த்ரப்ரனர்ஷிப் க்ரோத். ஸோ ஆந்த்ரப்ரனரியல் சரியா. ஸோ இப்போ ஆந்த்ரப்ரனரியல் ஆக்டிவிட்டி, ஒரு தொழில் முனைவோர் வந்து ஒரு அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ ஜென்ரேஷன் ஆஃப் ஐடியா இருக்கும், சரி ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு. பட் ஆனால் அவர்கிட்ட என்ன இருக்காதுன்னா அதுக்கான ஃபண்டு இருக்காது. அப்போ அந்த ஃபண்டை வந்து அவர் எங்கேருந்து எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் மார்க்கெட் மூலயமா என்ன பண்ணலாம், ஒரு ஷேர்ஸாவோ இல்லை ஒரு டெபெஞ்சர்ஸாவோ ரிலீஸ் பண்ணி அவர் என்ன பண்ணலான்னா அந்த ப்ராஜெக்டை வந்து அவர் என்ன அவரால் என்ன பண்ண முடியும், அந்த ப்ராஜெக்டை வந்து ப்ரொசீட் பண்ண முடியும் சரியா. ஸோ பிகாஸ் ஆஃப் அவங்களுக்கு அந்த அவைலபிள் ஃபண்ட்ஸ் வந்து எங்கே கிடைக்குது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட் மூலமா கிடைக்குது. அதனால் என்ன ஆகுதுன்னா ஒரு ஆந்த்ரப்ரனர்ஷிப்போட க்ரோத் வந்து என்ன ஆகுதுன்னா இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட். த டிஃப்ரெண்ட் காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ் கேன் ஹெல்ப் அண்ட் accelerated growth of industrial and economic development. They provide two kinds of development. First one is industrial growth and another one is economic development. ஸோ இந்த ரெண்டுமே வந்து ஒரு கண்ட்ரிக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது மூலமா என்ன ஆகுதுன்னா அதை சார்ந்து இருக்க மக்களுடைய வெல்பீயிங்கோடைய அவங்களுடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் வந்து என்ன ஆகுதுன்னா சொசைட்டியோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் வந்து இன்க்ரீஸ் ஆகுது சரியா. அப்போது ஒரு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் மூலயமா எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆகுது. அந்த எக்கனாமிக் டெவலப்மெண்ட் மூலயமா அதை சார்ந்திருக்க மக்களுடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் இன்க்ரீஸ் ஆகும்னா அப்போ என்ன மீனிங், காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து என்னவாக இருக்கும்னா அந்த காஸ்ட் ஆஃப் லிவிங்க்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய இன்கம் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்களேன், எது ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பர்சன் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறாரு, அவரோட சேலரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20,000 சரியா. அந்த 20,000 வச்சு அவரால் வந்து அவருடைய ஒரு சராசரி வாழ்க்கையை அவரால் வாழ முடியும் அப்படின்னா அதை விட நெக்ஸ்ட்டு வந்து அந்த இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் ஆகும்போது அவருடைய ரெமுனரேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ வந்து ஒரு 35,000 அப்படி அவருக்கு கிடைக்கும். அப்போ என்ன ஆகும்னா அப்போது அந்த காஸ்ட் ஆஃப் லிவிங்கை வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி அவருடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் வந்து இருக்கும் சரியா. அதாவது வந்து அந்த விலைவாசினை வந்து ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு அவருடைய வருமானம் இருக்கும். இதுக்கு பேர் தான் என்னது ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் சரி. இதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா இது எது மூலயமா நடக்குதுன்னா இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் த்ரூ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் மூலயமா நடக்குது. ஸோ இப்போ இதுக்கு எல்லாத்துக்குமே மெயினாக இருக்குது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் மார்க்கெட். நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் மார்க்கெட் சரியா. ஃபஸ்ட்டு இங்கே வந்து பார்த்தோன்னா இந்த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் மார்க்கெட்டை ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இன்டர்மீடியரி ஃபங்க்ஷன்ஸ், another one is financial functions. ஃபஸ்ட்டு நம்ம இன்டர்மீடியரி ஃபங்க்ஷன்ஸ்னால் என்ன பார்க்கலாம். The intermediary functions of a financial market include the following. இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா இன்டர்மீடியட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸாக இருக்குது. இந்த இன்டர்மீடியரி ஃபங்க்ஷன்ஸ் மீன்ஸ் வந்து பிட்வீன் த இன்வெஸ்டர் அண்ட் த கம்பெனி சரியா. the investor and the company. ஸோ இதனால தான் இந்த இன்டர்மீடியரி தான் என்ன மீனிங், அந்த இன்வெஸ்டர்ஸ்க்கும் அந்த கம்பெனிக்கும் என்ன ஆகுது, இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட் வந்து இன்டர்மீடியரியாக செயல்படுது. ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ரிசோர்ஸஸ். ஃபினான்ஷியல் மார்க்கெட் ஃபெசிலிட்டேட் த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ரியல் எக்கனாமிக் ரிசோர்ஸஸ் ஃப்ரம் லெண்டர்ஸ் டு அல்டிமேட் borrowers சரியா. இது வந்து இப்போ வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எக்கனாமிக் ரிசோர்ஸஸ். இப்போ எங்கிட்ட எக்கனாமிக் ரிசோர்ஸஸ் இப்போ எங்கிட்ட மணி இருக்குது, அந்த மணியை வந்து நான் தான் லெண்ட் பண்ணுறேன் சரியா. அதை வந்து யாருக்கு வேணும்னா அதை யார் வந்து வாங்க போகிறாங்க, அதுதான் யாருன்னா ஆர்கனைசேஷன். அவங்க தான் யார், அல்டிமேட் borrowers. அப்போ நான் லெண்டர்ஸ்க்கும் அல்டிமேட் borrowersக்கும் இது என்ன ஆகுது, இன்டர்மீடியராக இருந்து என்ன பண்ணுது, இந்த ரிசோர்ஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது ஓகேவா. ஸோ அடுத்தது செகண்ட் பாயிண்ட், என்ஹான்சிங் இன்கம். ஃபினான்ஸ் மார்க்கெட் allow lenders earn
interest dividend on the surplus investable funds and thus contributing to the enhancement of the individual and the national income. ஓகேவா? ஸோ என்ஹான்சிங் இன்கம் அது வந்து பார்த்தோன்னா இப்போ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம் ஒர்க்கிங் இன் ஆர்கனைசேஷன் வச்சுங்க. இப்போ ஐம் ஒர்க்கிங் இன் ப்ரைவேட் ஆர்கனைசேஷன். ஐம் ஏர்னிங் அரௌண்ட் 50,000 per month. சரி, I have the expenses and rent, so everything is around 35,000. I have the 10,000 rupees every month I saving. அதை நான் பீரோவில் பூட்டி வச்சு அதெல்லாம் ஆகுமான்னு கேட்டால் ஒன்றுமே ஆகாது. பீரோவில் அப்படியே தான் இருக்கும். பணம் வந்து குட்டியெல்லாம் எதுவும் போடாது. சரியா? அடுத்தது என்னென்னா செகண்ட் ஆப்ஷன் வந்து நான் அதை எடுத்துகிட்டு போய் நான் பேங்க்கில் என்ன பண்ணேன், டெபாசிட் பண்ணேன். அதை நான் ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வைக்கும்போது எனக்கு எவ்வளோ வரும்னா ஒரு 3 months ஒன்ஸ் ஒரு 4% தான் என்ன கிடைக்கும், இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். சரிண்ணா? இல்லைன்னா 6 months ஒன்ஸ் எனக்கு கிடைக்கும். அது வந்து அதோடைய அமௌண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அது ஒரு டேர்ம் டெபாசிட்டில் போட்டாலும் சரி, ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டாலும் சரி, எல்லாமே வந்து அதுலேருந்து எனக்கு கிடைக்கிற ரிட்டர்ன் ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போது எனக்கு அடுத்த ஆப்ஷன் தான் என்னதுன்னா ஃபினான்ஷியல் மார்க்கெட். அப்போ ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் வந்து எனக்கு என்ன ஆகுதுன்னா, நான் ஒரு ஷேர்ஸ்லையோ ஒரு டெபெஞ்சர்ஸ்லையோ நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும்னா இன்ட்ரெஸ்ட் டிவிடெண்ட் வந்து கிடைக்கும். சரியா? ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா என்கிட்ட இருக்க சர்ப்ளஸ் இன்வெஸ்டிபிள் ஃபண்ட்ஸ் மூலயமா நான் என்ன பண்ணுறேன், இன்ட்ரெஸ்ட்டையும் டிவிடெண்டையும் ஏர்ன் பண்ணுறேன். சரியா? ஸோ இது மூலயமா நான் என்ன பண்ணேன், இது மூலயமா எனக்கு பர்சனல் பெனிஃபிட் கிடைக்கிது. அடுத்தது என்ன பெனிஃபிட்னா, நான் இன்னொரு ஆர்கனைசேஷனுடைய டெவலப்மெண்ட்டுக்கு நான் என்ன பண்ணுறேன், என்னோடய ஃபண்டை வந்து கொடுக்குறேன். அப்போ அது மூலயமா அந்த ஆர்கனைசேஷன் வந்து டெவலப் ஆகுது. அது மூலயமா என்ன ஆகுதுன்னா நேஷ்னலோட இன்கம் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. சரியா? அப்போ நான் என்ன பண்ணேன், நேஷ்னல் இன்கமில் இன்டெரக்டாக நான் என்ன பண்ணுறேன், பார்ட்டிசிபேட் பண்ணுறேன். டைரெக்டாகவும் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன், இன்டெரக்டாகவும் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன். அடுத்தது ப்ராடக்டிவ் யூசேஜ். ஃபினான்ஷியல் மார்க்கெட் allows for the productive use of the funds borrowed and thus enhancing the income and the gross national production. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ என்னோட மணியை வந்து என்னோடய சர்ப்ளஸ் சேவிங்ஸை வந்து நான் சும்மா வச்சுருக்கிறதுனால வந்து எனக்கு ஒன்றுமே கிடையாது. ஆனால் வந்து நான் ஒரு ப்ரொடக்ஷன் பர்பஸ்க்காக அதை வந்து நான் ப்ரொடக்டிவாக என்ன பண்ணுறேன், யூஸ் பண்ண போகிறேன். அப்போ நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அது ப்ரொடக்டிவாக யூஸ் ஆகுது. சரியா? அது ஒரு இடத்துல வந்து லேக் ஆகி நிற்கல. அது என்ன ஆகுதுன்னா சர்ப்ளஸ் ஆகிட்டே இருக்குது. சரியா? இது மூலயமா என்ன ஆகுதுன்னா நம்முடைய ஜிஎன்பி கிராஸ் நேஷனல் ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. சரியா? அப்போது ஒரு கம்பெனியோட ப்ரொடக்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்குது. எது மூலயமா, நான் கொடுக்குற ஃபண்ட்ஸ் மூலயமா. அந்த மாதிரி ஒரு நாட்டில் இருக்க நிறைய இன்வெஸ்டர்ஸ், ஜென்ரல் பப்ளிக் எல்லாமே. சரியா? அப்போது ஒரு 50 crores ஜென்ரல் பப்ளிக் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்கன்னா, ஸோ அப்போ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் மூலயமா என்ன ஆகுதுன்னா ஒரு கம்பெனியோடைய ப்ரொடக்ஷன் வந்து ரன் ஆகுது. ஸோ இது மூலயமா என்ன ஆகுதுன்னா ஜிஎன்பி இன்க்ரீஸ் ஆகுது, கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்தது கேபிட்டல் ஃபார்மேஷன். Financial markets provide a channel through which new savings flow to aid capital formation of a country. சரியா? ஒவ்வொரு ஆர்கனைசேஷனும் அதோடய கேபிட்டலில் போய்ட்டு அதை தேட வேண்டியதாக இருக்கும். ஒன்று வந்து ஓனாக ரெடி பண்ணணும், இல்லைன்னா பேங்க் மூலயமா லோன் வாங்கணும். சரியா? இல்லைன்னா கம்பெனியோட அசட்ஸை பேஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணணும், அசட்ஸை வந்து பேஸ் பண்ணி செக்யூரிட்டியாக கொடுத்து நான் பேங்க்கில் லோன் வாங்கணும். அப்படி இருக்கும்போது பார்த்தோன்னா இன்னொரு வழி தான் இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட். அப்போ நான் அங்கே போகும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு கம்பெனிக்கு என்ன கிடைக்குது, இன்னொருத்தருடைய சேவிங்ஸ் ஃப்ளோ மூலயமா என்ன கிடைக்குது, கேபிட்டல் ஃபார்மேஷன், மூலதனம் உருவாக்கம். சரியா? அவங்களுக்கு முதல் வந்து கிடைக்குது. சரியா? அப்போ ஒரு நிறுவனத்துக்கு முதல் கிடைக்குது. ஒரு இன்வெஸ்டர்ஸ், ஒரு முதலீடு பண்ணுற நபருக்கு, ஒரு தனி மனிதருக்கு வந்து என்ன கிடைக்குதுன்னா இன்கம் வந்து அவர் ஏர்ன் பண்ணுறாரு. சரியா? அப்போது அவர் வந்து இன்கம் ஏர்ன் பண்ணுறாரு. அது மூலயமா என்ன ஆகுதுன்னா அவருக்கு கொடுக்குற அந்த மணி மூலயமா இன்னொரு கம்பெனிக்கு என்ன ஆகுது, முதல் கிடைக்குது. சரி, இதுக்கு பேர் தான் கேபிட்டல் ஃபார்மேஷன். அப்போது கேபிட்டல் ஃபார்மேஷன் சரி எது மூலயமா நடக்குதுன்னா ஃபினான்ஷியல் மூலயமா நடக்குது, ஃபினான்ஷியல் மார்க்கெட் மூலயமா நடக்குது. ஒரு ஃபினான்ஷியல் மார்க்கெட் வந்து ஒரு ஃபங்க்ஷன் தான் என்னது, இந்த கேபிட்டல் ஃபார்மேஷன். அடுத்தது ப்ரைஸ் டிட்டர்மினேஷன். Financial markets allow for the determination of the price of the traded financial assets through the interaction of buyers and sellers. சரியா? ஒரு ஃபினான்ஷியல் அசட்ஸ், ஒரு ஷேர்ஸ், டெபஞ்சர்ஸ் நிறைய நம்ம பார்த்தோம் மேலே ஃபினான்ஷியல் அசட்ஸ். அந்த ஃபினான்ஷியல் அசட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஒரு ட்ரேடட் மெக்கானிசம். சரியா? அப்போ வந்து பார்த்தோன்னா அதை வந்து ட்ரேட் பண்ணுவாங்க. அப்போ ட்ரேட் பண்ணும்போது யாராருக்கு நடுவில் ஒரு பையர்ஸ்க்கும் ஒரு செல்லர்ஸ்க்கும் என்ன ஆகுது, ட்ரேடிங் ஆக்டிவிட்டி நடக்குது. ஸோ அப்போ இந்த இன்ட்ராக்ஷன் மூலயமா நம்ம என்ன பண்ணலாம், அதோடைய ப்ரைஸை வந்து என்ன பண்ணலாம், டிட்டர்மைன் பண்ணலாம். சரியா? தீர்மானிக்கலாம். தே ப்ரொவைட் எ சிக்னல் ஃபார் த அலோகேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ் இன் த எக்கனாமி.
அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா இது மூலிமா என்ன ஆகுதுன்னா அந்த ஃபண்டை எப்படி அலோகேட் பண்ணுறது, எவ்வளோ ஃபண்டை அலோகேட் பண்ணுறது என்ன பண்ணுதுன்னா அந்த அந்த சிக்னல் வந்து இந்த ப்ரைஸ் டிட்டர்மினேஷன் கொடுக்குது. ஸோ பேஸ்ட் ஆன் த டிமாண்ட் அண்ட் சப்ளை த்ரூ த மெக்கானிசம் கால் ப்ரைஸ் டிஸ்கவரி ப்ராசஸ். இதுக்கு பேர் தான் என்னதுன்னா இந்த ப்ராசஸ் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா டிமாண்ட் அண்ட் சப்ளையை பேஸ் பண்ணி இருக்கும். சரி, இதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மெக்கானிசம் தான் வந்து என்னென்னா ப்ரைஸ் டிஸ்கவரி ப்ராசஸ். சரி, அடுத்தது வந்து பார்த்தோன்னா சேல் மெக்கானிசம். Financial market provides a mechanism for selling of a financial assets by an investor so as to offer the benefits of marketability and liquidity of such assets. இது வந்து பார்த்தோன்னா ஒரு இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து சேல் மெக்கானிசம் தருது. அவர் என்ன பண்ணலான்னா எப்போ வேணால் அவர் கையில் இருக்க அந்த அசட்ஸை வந்து என்ன பண்ணலாம், மார்க்கெட் பண்ணலாம். மார்க்கெட் மீன்ஸ் வந்து சேல் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி அது மூலமாக என்ன கிடைக்குதுன்னா அவருக்கு லிக்விடிட்டி பொசிஷன் கிடைக்குது. இப்போ என் கையில் மணி இல்லை, இப்போ என்கிட்ட வந்து ஷேர்ஸாக தான் இருக்குது. அப்போ நான் உடனே என்ன பண்ணலாம், அதை லிக்விடிட்டியாக என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணலாம். அப்போ இது எது மூலயமா நடக்குதுன்னா ஃபினான்ஷியல் மார்க்கெட்டோட ஃபங்க்ஷனில் சேல் மெக்கானிசம் மூலயமா நடக்குது. அடுத்தது இன்ஃபர்மேஷன். The activities of the participants in the financial market result in the generation and the consequent dissemination of information to the various segments of the market. சரியா, இங்கே யாராருக்கு ஆக்டிவிட்டீஸ் நடக்குது வந்து பார்த்தோன்னா ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் வந்து பார்த்தோன்னா பார்ட்டிசிபென்ட்ஸ், பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ். சரியா, அதே மாதிரி அதான் இன்வெஸ்டர்ஸ் அந்த கம்பெனி. ஸோ இப்போ இது ரெண்டு பேருக்கும் நடக்கிற இன்ஃபர்மேஷன் வந்து வேரியஸ் செக்மெண்ட்ஸ்க்கு வந்து என்னது கிடைக்குது. அப்போ இது மூலமா என்ன ஆகுதுன்னா ஸோ ஹேஸ் டு ரெடியூஸ் த காஸ்ட் ஆஃப் ட்ரான்சாக்ஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் அசெட்ஸ். அப்போது ஒரு ஃபினான்ஷியல் அசெட்ஸை வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணுற காஸ்ட் வந்து என்ன ஆகுது, கம்மியாகுது. சரியா, நெக்ஸ்ட்டு செகண்ட் டாபிக் என்னென்னா ஃபினான்ஷியல் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இந்த ஃபினான்ஷியல் ஃபங்க்ஷன்ஸ் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கோன்னா ஃபண்டை பேஸ் பண்ணி இருக்கும். சரி, அப்போ இந்த ஃபண்டை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாருங்கள், ப்ரொவைடிங் த பாரோயர்ஸ் வித் ஃபண்ட்ஸ் ஸோ ஆஸ் டு எனேபிள் தெம் டு கேரி அவுட் தர் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா பாரோயர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, ஃபண்டை வந்து அதாவது ஆர்கனைசேஷன் வந்து ஃபண்டை வந்து பாரோ பண்ணுது எங்கேருந்து, ஃபினான்ஷியல் மார்க்கெட்லேருந்து. ஸோ இது மூலயமா என்ன பண்ணலான்னா அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பிளானை என்ன பண்ணலாம், கேரி ஓவர் பண்ணலாம், கேரி பண்ணி கொண்டு போகலாம். சரியா, ஸோ அடுத்தது வந்து பார்த்தோன்னா செகண்டு, ப்ரொவைடிங் த லெண்டர்ஸ் வித் ஏர்னிங் அசட்ஸ் so as to enable them to earn wealth by developing assets interest. ஓகேவா, இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரொவைடிங் த லெண்டர்ஸ் வித் ஏர்னிங் அசட்ஸ். சரி, இங்கே வந்து பார்த்தோன்னா இப்போ லெண்டர்ஸ் இன்வெஸ்டர்ஸை வந்து பார்த்தோன்னா லெண்டர்ஸை வந்து அவங்க வந்து ஏர்ன் பண்ணுறாங்க. இது மூலயமா ஏர்னிங் அசஸ் மூலயமா ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ அது மூலயமா அவங்களோட வெல்த்தை வந்து என்ன பண்ணலாம், டெவலப் பண்ணி டெப்ளாய் பண்ணி அந்த வெல்த்தை வந்து டெப்ளாய் பண்ணி அந்த அசட்ஸை வந்து நம்ம என்ன பண்ணலாம், அவங்க ஒரு இண்டிவிஜுவல் பர்சன்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ப்ரொடக்டிவ் வெஞ்சர்ஸாக என்ன பண்ணலாம், மாற்றலாம். தேர்ட் பாயிண்ட், ப்ரொவைடிங் லிக்விடிட்டி இன் த மார்க்கெட் ஸோ ஆஸ் டு ஃபெசிலிட்டேட் ட்ரேடிங் ஆஃப் ஃபண்ட்ஸ். சரியா, ஸோ மார்க்கெட்டில் வந்து நமக்கு வந்து அந்த லிக்விடிட்டி பொசிஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போது இந்த ஃபண்டை வந்து நம்ம ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறது மூலயமா, இந்த ஃபினான்ஷியல் அசஸை ட்ரேட் பண்ணுறது மூலயமா நம்மளுக்கு என்ன, அந்த மார்க்கெட்டுக்கு வந்து லிக்விடிட்டி பொசிஷன் வந்து கிடைக்குது. சரியா, ஸோ அடுத்தது வந்து மூணாவது, இந்த கொஷின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா, ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், நியூ இஷ்யூ மார்க்கெட் வித் செகண்டரி மார்க்கெட். இந்த கொஷின் எப்படி தான் கேட்பாங்கன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் நியூ இஷ்யூ மார்க்கெட் அண்ட் செகண்டரி மார்க்கெட். அடுத்தது வந்து பார்த்தோன்னா கம்பேரிசன் பிட்வீன் நியூ இஷ்யூ மார்க்கெட் அண்ட் செகண்டரி மார்க்கெட் அந்த மாதிரி கேட்பான். ஓகேவா, அப்படி இல்லைனா கூட டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ப்ரைமரி மார்க்கெட் அண்ட் செகண்டரி மார்க்கெட். சரியா, இந்த நியூ இஷ்யூ மார்க்கெட் வந்து நம்ம என்ன சொல்லலாம், ப்ரைமரி மார்க்கெட் கூட சொல்லலாம். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு பேசிஸ் ஆஃப் கம்பேரிசன் மீனிங் பாருங்கள். நியூ இஷ்யூ மார்க்கெட், த மார்க்கெட் பிளேஸ் ஃபார் நியூ ஷேர்ஸ் இஸ் கால்ட் ப்ரைமரி மார்க்கெட். சரியா, இல்லைனா இதுக்கு இன்னொரு பேர் என்னது, இனிஷியல் இஷ்யூஸ் மார்க்கெட். இப்போ வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு என்னோட கம்பெனி, இப்போ ஒரு கம்பெனி ஐடிசி இருக்குன்னு வச்சுங்க. இப்போ ஐடிசி கம்பெனி, சரி, ஐடிசி கம்பெனி வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுது, ஒரு ஷேர்ஸை வந்து ஒரு மார்க்கெட்டில் ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் இஷ்யூ பண்ணுறது. சரியா, அப்போ இஷ்யூ பண்ணும்போது வந்து பார்த்தோன்னா ட்ரான்சாக்ஷன் யாருக்கு நடக்கும், அந்த இன்வெஸ்டர்ஸுக்கும் ப்ளஸ் யாருக்கு நடக்கும், இவங்களுக்கும் கம்பெனிக்கும் நடக்கும், ஐடிசிக்கும் நடக்கும். இப்போ இங்கே ரெண்டு பேர் இருக்காங்க, இன்வெஸ்டர்ஸ் அண்ட் பாரோயர்ஸ். இந்த பாரோயர்ஸ் தான் யாருன்னா ஐடிசி கம்பெனி. சரியா, அப்போது ஃபஸ்ட்டு ட்ரான்சாக்ஷன் இவங்க ரெண்டு பேருக்கும் நடக்குது. இதுக்கு பேர் தான் என்னதுன்னா ப்ரைமரி மார்க்கெட், இல்லைனா நியூ இஷ்யூ மார்க்கெட் சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு டைம் பண்ணுறது நியூ இஷ்யூ மார்க்கெட். சரியா, செகண்டரி மார்க்கெட்னா என்னென்னா த பிளேஸ் வேர் ஃபார்மலி இஷ்யூட் த செக்யூரிட்டிஸ் ஆர் ட்ரேடர் இஸ் நோன் அஸ் செகண்டரி மார்க்கெட். சரியா, அதாவது
இப்போ வந்து பார்த்தோன்னா ஐடிசி வந்து பார்த்தோன்னா ஒரு ஷேர்ஸை இஷ்யூ பண்ணிடுச்சு, ஃபஸ்ட் டைம் இஷ்யூ பண்ணிடுச்சு, நிறைய இன்வெஸ்டர்ஸ் வாங்கியிருக்காங்க. அந்த இன்வெஸ்டர்ஸில் வந்து பார்த்தோன்னா இப்போ டேஃப்னியும் ஒரு ஆள் வச்சுக்கிங்க. இப்போ டேஃப்னி ஒரு ஆள் இருக்கும்போது டேஃப்னி என்ன பண்ணுறா, ஒரு 1000 ஷேர்ஸ் வாங்குறா அதுலேருந்து. சரியா, இப்போ அவங்க வந்து பார்த்தோன்னா ஒரு 1 lakh ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க, அதில் 1000 ஷேர்ஸ் வந்து டேஃப்னி வாங்குறா. இப்போ டேஃப்னி வந்து டேஃப்னி வாங்கினது வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட் ட்ரான்சாக்ஷன், இதுக்கு பேர் தான் ப்ரைமரி மார்க்கெட். அப்போ அந்த ப்ரைமரி மார்க்கெட் அதோடு முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறமா என்ன பண்ணுவான், டேஃப்னி வந்து கீர்த்தனாவுக்கு விற்பான், கீர்த்தனா வந்து என்ன பண்ணுவான், மகேஷுக்கு விற்பான், மகேஷ் வந்து பிரேமுக்கு விற்பான், பிரேம் வந்து ஷெலினுக்கு விற்பான், ஷெலின் வந்து ஏமாக்கு விற்பான், ஏமா வந்து பவித்ராவுக்கு விற்பான், பவித்ரா வந்து ஸ்ரீதருக்கு விற்பான். ஸோ இதுக்கு பேர் தான் என்னென்னா செகண்டரி மார்க்கெட். அப்போ செகண்டரி மார்க்கெட்டில் தேர் இஸ் நோ லிமிட் ஃபார் டிரான்சாக்ஷனுக்கு லிமிட்டே கிடையாது. அது என்ன ஆகும்னா எல்லாருக்கிட்டையும் கை மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் இதை சொல்லுவாங்க, அந்த பிளேஸ் வேர் ஃபார்மலி இஷ்யூட், ஏற்கனவே ஃபஸ்ட் டைம் இஷ்யூ பண்ண செக்யூரிட்டிஸை ட்ரேட் பண்ணுறதுக்கு பேர் தான் என்னது, செகண்டரி மார்க்கெட். அதனால தான் இதுக்கு பேர் என்னது, ரீசேல் மார்க்கெட். சரியா, அடுத்தது பாருங்கள் பையிங். இதில் வந்து பையிங் வந்து என்ன இருக்கும், டேரெக்டாக இருக்கும். ஏன் டேரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம், ஒரு கம்பெனியோட ஷேர்ஸை அந்த கம்பெனிக்கிட்டேருந்து வாங்கலாம். இல்லை வந்து இன்டைரக்ட் மீன்ஸ் வந்து பார்த்தோன்னா ஏற்கனவே வாங்கின ஒரு நபர்கிட்டேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், அந்த வாங்குகிறோம். சரியா, அடுத்தது ஃபினான்சிங். ஓகே, இட் சப்ளைஸ் ஃபண்ட்ஸ் டு பட்டிங் என்டர்பிரைசஸ் அண்ட் ஆல்சோ டு எக்ஸிஸ்டிங் கம்பெனிஸ் ஃபார் எக்ஸ்பேன்ஷன் அண்ட் டைவர்சிஃபிகேஷன். சரியா, இது வந்து பண்ணால் ஃபண்டை வந்து சப்ளை பண்ணுது ஒரு ஆர்கனைசேஷனுக்கு. எதுக்காகனா ஒரு கம்பெனியை உருவாக்குறதுக்கும் அதே மாதிரி அந்த கம்பெனியை எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறதுக்கும். சரியா, அப்போ என்ன பண்ணுதுன்னா இந்த ஃபண்டு வந்து யூஸ் ஆகுது. சரியா, இது அடுத்தது இட் டஸ் நாட் ப்ரொவைட் ஃபண்டிங் டு கம்பெனிஸ். இந்த செகண்டரி மார்க்கெட்டில் அந்த ஃபண்டு வந்து கம்பெனிஸ்க்கு போகாது. சரி, அந்த ஃபண்டு யாருக்கு போகும்னா, அந்த ஷேர்ஸை யார் வாங்கினாங்களோ அந்த நபருக்கு தான் போகும். சரியா, ஸோ அப்போ என்ன ஆகுது, இந்த ஃபண்டு வந்து என்ன ஆகாது, கம்பெனிக்கு போகாது. ஓகேவா, ஸோ அடுத்தது ஹவு கேன் செக்யூரிட்டிஸ் பி சோல்டு. அப்போ இங்கே செக்யூரிட்டிஸ் வந்து பார்த்தோன்னா ப்ரைமரி மார்க்கெட்டில் ஒன்லி ஒன்ஸ் தான் என்ன பண்ணுவாங்க, சேல் பண்ணுவாங்க. ஏன்னா அதோட அது முடிஞ்சிருச்சு. சரியா, கம்பெனிஸ்க்கும் இன்வெஸ்டர்ஸ்க்கும் முடிஞ்சிச்சு. அந்த இன்வெஸ்டர்ஸ் தான் யாருன்னா, இப்போ ஒரு ஷேர் வாங்குற ஒரு ஷேர் ஹோல்டர்ஸ் வச்சுங்க, அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் என்ன பண்ணுவார், திரும்ப என்ன பண்ணுவார், வேறு ஒருத்தருக்கு சேல் பண்ணுவார், அவரு இன்னொருத்தருக்கு சேல் பண்ணுவார். அப்போ இங்கே வந்து பார்த்தோன்னா மல்டிபிள் டைம்ஸ். அப்போது செகண்டரி மார்க்கெட்டில் வந்து பார்த்தோன்னா மல்டிபிள் டைம்ஸ், தேர் இஸ் நோ லிமிட் ஃபார் த டிரான்சாக்ஷன். அடுத்தது பையிங் அண்ட் செல்லிங் பிட்வீன். ஸோ இங்கே பையிங் அண்ட் செல்லிங் பிட்வீன் த கம்பெனி அண்ட் இன்வெஸ்டர். சரியா, ஸோ கம்பெனி வந்து ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணும், இன்வெஸ்டர்ஸ் கேன் பை த ஷேர்ஸ். சரியா, அவங்க என்ன பண்ணுவாங்க, ஷேர்ஸை வந்து பை பண்ணுவாங்க. சரியா, ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தோன்னா பையிங் அண்ட் செல்லிங் யாருக்கு நடக்கும், ஒரு இன்வெஸ்டர்ஸ்க்கும் இன்னொரு இன்வெஸ்டர்ஸ்க்கும் என்ன நடக்கும், டிரான்சாக்ஷன் நடக்கும், பையிங் அண்ட் செல்லிங். அடுத்தது கெயின்டு பர்சன். இதில் வந்து யார் வந்து கெயின்டு பர்சனாக இருப்பாங்க, அப்படி பெறக்கூடிய நபராக யார் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா கம்பெனி. ஏன்னா கம்பெனி தான் என்ன பண்ணணும், அவங்கக்கிட்டேருந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு மணியை பாரோ பண்ணுது. சரியா, அடுத்தது வந்து பார்த்தோன்னா இன்வெஸ்டர்ஸ். இங்கே வந்து கெயின்டு பர்சன் யார் இருப்பா, இன்னொரு இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க. ஏன்னா இன்னொரு இன்வெஸ்டர்ஸ்கிட்டேருந்து இன்னொரு இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணாங்க, அந்த ஷேர்ஸை வாங்குறாங்க. ஓகேவா, அடுத்தது இன்டர்மீடியரி. சரியா, இதுக்கு இன்டர்மீடியரியாக நடுவில் யார் இருப்பாங்கன்னா அண்டர் ரைட்டர்ஸ் சொல்லுவாங்க. அண்டர் ரைட்டர்ஸ்னால் யாருன்னா, இப்போது ஒரு கம்பெனி வந்து நியூ கம்பெனிஸ் வருது, அந்த கம்பெனி வந்து பார்த்தோன்னா ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் வந்து புதுசு. சரியா, அப்போ அந்த கம்பெனியோட ஷேர்ஸை யாருமே வாங்க மாட்டாங்க, தயங்குவாங்க. ஆனால் ஒரு அண்டர் ரைட்டர்ஸ் வந்து ஆல்ரெடி அவன் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன். அவன் என்ன பண்ணுன்னா, அந்த கம்பெனியோட ஒட்டுமொத்த ஷேரும் பே பண்ணி அவன் வாங்கிட்டு அவன் என்ன பண்ணணும், ஒரு மார்ஜின் வச்சு என்ன பண்ணணும், அந்த ஷேர்ஸை வந்து சேல்ஸ் பண்ணுவான். ஸோ இவங்க தான் யார், அண்டர் ரைட்டர்ஸ். இல்லைன்னா ஒரு சம் பர்சன்டேஜ் ஆஃப் டிஸ்கவுண்ட்டில் வாங்கிட்டு அதை சேல் பண்ணுவோம். இவங்க தான் யார், அண்டர் ரைட்டர்ஸ். ஓகேவா, ஸோ இப்போ இங்கே வந்து யார் வந்து பார்த்தோன்னா இன்டர்மீடியாக இருக்காங்கன்னா ப்ரோக்கர்ஸ். அப்போ ப்ரோக்கர்ஸ் தான் யாருன்னா ஷேர் ப்ரோக்கர்ஸ் சொல்லுவாங்க. இந்த ஷேர் ப்ரோக்கர்ஸ் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியில் ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து இந்த ஷேர் ப்ரோக்கர்ஸ் ஜாப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஓனாக கூட ட்ரான்சாக்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், நிறைய ஏர்ன் பண்ணலாம். சரியா, நீங்கள் வெறும் உங்களுடைய +2 முடிச்சுட்டு நீங்கள் வெறும் பிகாம் அந்த மாதிரி தான் போகணும் அவசியமே இல்லை. ஷேர் ப்ரோக்கிங் ஸ்டடீஸ்லாம் நிறையா இருக்குது. ஸோ அது பண்ணுறது மூலமா நீங்கள் என்ன பண்ணலாம், ஷேர் மார்க்கெட்டில் வந்து உங்களுடைய காலை வந்து நீங்கள் பதிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்கர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு இன்வெஸ்டர்ஸ்கிட்டேருந்து இன்னொரு இன்வெஸ்டர்ஸ்க்கு என்ன பண்ணாங்க, ட்ரான்சாக்ட் பண்ணுறதுக்கு இன்டர்மீடியட்டாக இருக்காங்க. சரியா, ப்ரைஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா ஃபிக்ஸட் ப்ரைஸ். ஃபஸ்ட்டு ஒரு கம்பெனி வந்து ஒரு ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறது, ஒரு ஃபினான்ஷியல் அசஸை இஷ்யூ பண்ணுறதுனா அது ஃபிக்ஸட் ப்ரைஸாக தான் இருக்கும். ஆனால் இந்த செகண்டரி மார்க்கெட்டில் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். சரியா, இப்போ இந்த கம்பெனி வந்து பாருங்களேன், இப்போ வந்து ப்ரைமரி மார்க்கெட்டில் ஒரு ஷேரோட விலை 10 ரூபாய்க்கு ரிலீஸ் பண்ணுன்னு வச்சுக்கோ, அந்த ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு அந்த ஷேர்ஸ் வந்து 1000 ரூபாய்க்கு போகும். சரியா, ஸோ அந்த மாதிரி என்ன ஆகும்னா இது போகும். சரியா, அப்போ ஃப்ளக்சுவேட்ஸ். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் த டிமாண்ட் அண்ட் சப்ளை ஃபோர்ஸ். அப்போது இது எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா, டிமாண்ட் அண்ட் சப்ளை ஃபோர்ஸை பேஸ் பண்ணி இருக்கும். ஆர்கனைசேஷனல் டிஃப்ரென்ஸ். சரியா, ஸோ நாட் ரூட்டட் டு எனி ஸ்பெசிஃபிக் ஸ்பாட் ஆர் ஜியோகிராஃபிக்கல் லொக்கேஷன். சரியா, ஸோ இந்த ஆர்கனைசேஷனல் டிஃப்ரென்ஸில் வந்து பார்த்தோன்னா
ப்ரைமரி மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்பாட்டோ ஜியோகிராஃபிக்கல் லொக்கேஷனையும் பேஸ் பண்ணி இருக்காது. இதில் வந்து பார்த்தோன்னா டைரக்ட் கான்டாக்ட் வந்து இருக்கும். ஸோ இட் ஹாஸ் ஃபிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ். ஸோ அடுத்தது கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் அசெட்ஸ். இப்போ இதில் வந்து பார்த்தோன்னா ஃபினான்ஷியல் அசெட்ஸை வந்து நம்ம என்ன பண்ணலாம், 2 விதமாக கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன்று வந்து பார்த்தோன்னா மார்க்கெட்டபிள் அசெட்ஸ், இன்னொன்று வந்து நான் மார்க்கெட்டபிள் அசெட்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள் மார்க்கெட்டபிள் அசெட்ஸ். ஸோ மார்க்கெட்டபிள் அசெட்ஸ் ஆர் தோஸ் விச் கேன் பி ஈஸிலி ட்ரான்ஸ்ஃபர்ட் ஃப்ரம் ஒன் பர்சன் டு another without much hindrance. சரியா? ஸோ எக்ஸாம்பிள் ஷேர்ஸ் ஆஃப் லிஸ்டட் கம்பெனிஸ், கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், பாண்ட்ஸ் ஆஃப் பப்ளிக் செக்டர், அண்டர்டேக்கிங்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ இந்த அசெட்ஸை வந்து இந்த மார்க்கெட்டபிள் அசெட்ஸை நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக என்ன பண்ணலாம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அதாவது ஒரு பர்சன் கிட்டேருந்து இன்னொரு பர்சனுக்கு ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் தான் வந்து பார்த்தோன்னா அதே மாதிரி நிறைய அதுக்கு வந்து என்ன இருக்காது, தடைகள் இருக்காது. ஈஸியாக என்ன பண்ணலாம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா ஒரு லிஸ்டட் கம்பெனியோட ஷேர்ஸு. சரியா? லிஸ்டட் கம்பெனிஸ்னால் என்னென்னா, இப்போ நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து பார்த்தோன்னா ஒரு 21 கம்பெனிஸ் தான் லிஸ்டடாக இருக்கும். சரியா? அந்த லிஸ்டட்க்கு வந்து பார்த்தோன்னா நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, நிறைய அமௌண்ட் டெபாசிட் பண்ணணும். அப்போது அந்த லிஸ்டட் கம்பெனிஸாக வந்த பிறகு தான் என்ன பண்ண முடியும், நம்ம ஷேர்ஸ் இஷ்யூ பண்ண முடியும். ஸோ அந்த கம்பெனிஸோடைய ஷேர்ஸ் தான் இங்கே இருந்தாங்க. அடுத்தது கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், ஒரு கவர்மெண்ட்டோடைய செக்யூரிட்டிஸ், அது ஷேர்ஸாக இருக்கலாம் இல்லை பாண்ட்ஸாக இருக்கலாம். சரியா? அதை என்ன பண்ணலாம், இப்போ நான் ஒரு பர்சன் வாங்கிட்டாங்க, இன்னொரு பர்சன் என்ன பண்ணலாம், அவங்ககிட்டேருந்து வாங்கலாம். அந்த மாதிரி அது மல்டிபிள் டைம்ஸ் என்ன ஆகுனா ஹேண்ட் பை ஹேண்ட் மாறிட்டே இருக்கும். அடுத்தது பாண்ட் ஆஃப் பப்ளிக் செக்டர், அண்டர்டேக்கிங்ஸ் எக்ஸெட்ரா. அதே மாதிரி பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ் இருக்கும். சரி, அந்த பப்ளிக் செக்டரோடைய பாண்ட்ஸ், இது எல்லாமே என்னது, மார்க்கெட்டபிள் அசெட்ஸ். அடுத்தது நான் மார்க்கெட்டபிள் அசெட்ஸ். அந்த அதர் ஹேண்ட் இஃப் த அசெட்ஸ் cannot be transferred easily. இப்போ வந்து பார்த்தோன்னா மறுமுனையாக என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு அசெட்ஸை வந்து ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியலைன்னா அதுக்கு பேர் என்னது, நான் மார்க்கெட்டபிள் அசெட்ஸ். இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், ஆனால் இதுக்கான ப்ரொசீஜர்ஸ் அதிகமாக இருக்கும். சரியா? ஃப்ரீயாக என்ன பண்ண முடியாது, நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. சரியா? தே கம் அண்டர் திஸ் கேட்டகரி. எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, பேங்க் டெபாசிட்ஸ், ஒரு பேங்க்கோடைய டெபாசிட்ஸு, ப்ராவிடென்ட் ஃபண்ட்ஸு, அப்புறம் பென்ஷன் ஃபண்ட்ஸு, நேஷனல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட்ஸு, இன்சூரன்ஸ் பாலிசி எக்ஸெட்ரா. இது எல்லாமே எதில் வரும்னா, திஸ் கிளாஸ் பீ ஷோன் இன் த ஃபாலோயிங் சார்ட். இது எல்லாமே என்ன வரும், நான் மார்க்கெட்டபிள் அசெட்ஸில் வரும்.